வெல்கம் பேக் டு 9000 யூடியூப் சேனல். இப்போ நான் இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன்னா, ஆஹ் ஆஹ் மிக பழமையான சென்சஸ் குறியீடு வந்து இதை வந்து சொல்றாங்க. அதாவது ரொம்ப ஆசியாவிலே ரொம்ப ஓல்டான குறியீடு இது வந்து சொல்றாங்க. இது இப்போ வந்து 70,000க்கு மேல இப்போ வந்து தாண்டி இருக்கு. ஆஹ் இது இப்போ வந்து 70,000 மேல கரெக்டா தாண்டி இருக்கு. ஆனா இது வந்து கரெக்டா எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இந்த சக்சஸ் வந்து நம்ம இந்தியாவில் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1986 இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப 1986 ஸ்டார்ட் பண்ணி 1999 இருக்குல்ல, அந்த பட் கரெக்டா இடைப்பட்ட காலத்துல சென்சஸ் புள்ளி வந்து வெறும் 5,000 தான் இருந்தது. வெறும் பட் 5,000 தான் இருந்தது. 1986 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம இந்தியாவில. 1986 ஸ்டார்ட் பண்ணி 1999 அதோட பாயிண்ட் வந்து கரெக்டா 5,000 தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு 1386 வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 1986 ஸ்டார்ட் பண்ணி 1999 99 வந்து சென்சஸ் புள்ளி வந்து பட் 5,000 பாயிண்ட் இருக்கு. இந்த இந்த ஜீரோல இருந்து 5,000 புள்ளி வரதுக்கு கரெக்டா 13 வருஷம் ஆயிருக்கு. 1986 டு 1999. ஆனா அடுத்த 7 இயர்ஸ்லயே, அடுத்த 7 வருஷத்திலேயே 10,000 புள்ளி வந்து கரெக்டா தாண்டிச்சு. அதாவது 1999 இருந்து அடுத்த 7 வருஷத்துலயே 10,000 புள்ளி வந்து கரெக்டா தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2014 வந்து 20,000 பாயிண்ட் வந்து கரெக்டா சென்சஸ் வந்து கரெக்டா தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் 2021 வந்து 50,000 புள்ளி கரெக்டா சென்சஸ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2024 வந்து இப்போதைக்கு நம்ம இந்த கரெக்டா டேட்டா பார்க்கணும்ல, இது வந்து 75,000 போயிட்டு ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி வந்து 75,000 இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ 72,000 பாயிண்ட்ல இப்போ இருக்கு. இப்போ நான் இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இந்திய பங்குச்சந்தை வந்து கரெக்டா வளர்ந்துட்டே இருக்கு. பட் அதுக்குண்டான ஆதாரம் தான் இது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாரி 1986 ஸ்டார்ட் பண்ண இந்த கரெக்டா சென்சஸ் பாயிண்ட் 1999 வரைக்கும் 5,000 பாயிண்ட் தான் வந்திருக்கு. அதுக்கு வந்து கரெக்டா 13 வருஷம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற அடுத்த சில ஆண்டுகளிலேயே அதோட growth வந்து நல்லா ஃபாஸ்டா இருக்கு. அது அது உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. பட் அதனாலேயே இப்ப வந்து கரெக்டா 72,000 இன்னும் 2-3 வாரத்துல எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 2-3 மாசத்துல வந்து 75,000 தாண்டிடும் கரெக்டா வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றேன். இது ஏன் சொல்றேன்னா, இந்தியால வந்து ஷேர் மார்க்கெட் வந்து நல்ல வளர நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இப்ப இதுல கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளோட growthக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப சில பினான்சியல் எக்ஸ்பர்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த 25 இயர்ஸ்ல வந்து சென்சஸ் வந்து 1,50,000 வரைக்கும் தாண்டும் அப்படின்ட்டு சில எக்ஸ்பர்ட் வந்து கரெக்டா சொல்றாங்க. இது வந்து 1,50,000 பாயிண்ட் தாண்டிடுச்சுன்னா அப்ப நம்மளுக்கு வந்து 100% வளர்ச்சின்னு இது நம்ம சொல்லுவோம். அப்ப உங்க பணம் இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அடுத்த 25 இயர்ஸ் நீங்க லாங் டைமா இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 100% ரிட்டர்ன் வர மோஸ்ட்லி நல்ல வாய்ப்பு இருக்கு. பட் அதனால இப்பயே நீங்க மியூச்சுவல் ஃபண்டோ, ஸ்டாக்கோ, ETF கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாங் டைம்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ உங்க ஏஜ் வந்து 25ல இருந்து 30க்குள்ள இருக்கலாம். நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இப்பயே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், பர்டிகுலர் அமௌண்ட் நீங்க மியூச்சுவல் ஃபண்டோ, ஸ்டாக்கோ தொடர்ந்து நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க பண்ணும்போது உங்க ஃபியூச்சர் ஒரு 30 இயர்ஸ் அப்புறம் உங்களோட கார்பஸ் அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்டா வளர வாய்ப்பு இருக்கு. பட் இந்த நான் கரெக்டா இந்த சென்சஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் வந்து இன்டர்நெட்ல வந்து தேடி படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கு வந்து கிடைச்சது. அது உங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கோசம் தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.